ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை முழுமையாக எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபேஸ்புக் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் இருக்கிறதுனால மேலே வந்து அந்த அக்கௌண்ட் நேம் காமிக்குது. கடைசியில் வந்தீங்கன்னா கிரியேட் நியூ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி முடித்த பிறகு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நேம் டைப் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதில் உங்களுடைய யூசர் நேம், உங்களுக்கு என்ன பேர் தேவையோ அந்த பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய பேரை வந்து டைப் பண்ணிக்கிட்டேன். கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்தோடனே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குது. ஃபஸ்ட்டு வந்து மந்த்து, அப்புறம் டேட்டு, அப்புறம் இயர். இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கையில் கீழே வந்து உங்கள் ஏஜை வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ செட் பண்ணி முடித்த பிறகு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்தோடனே கீழே வந்து உங்களுடைய ஜெண்டர் கேட்குது. அதாவது நீங்கள் ஆணா பெண்ணா அப்படின்னு. நீங்கள் மேல் அப்படின்னா மேலே டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் என்டர் யுவர் மொபைல் நம்பர்னு கேட்குது. உங்களுடைய மொபைல் நம்பர் அந்த இடத்துல டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. அந்த ஓடிபியை என்டர் பண்ண வேண்டியது வரும். ஸோ உங்கள் மொபைல் நம்பரை அதில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. இதில் வந்து பாஸ்வேர்டு கேட்குது. சூஸ் எ பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு வந்து 6 டிஜிட்டில் இருக்கணும். அது வந்து நம்பராக இருக்கலாம், அல்லது எழுத்துக்களாக இருக்கலாம், ஏபிசி அந்த மாதிரி இருக்கலாம், அல்லது ரெண்டும் கலந்தும் இருக்கலாம். ஸோ நான் வந்து ரெண்டையுமே கலந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பாஸ்வேர்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே கீழே வந்து கேட்குது, இந்த பாஸ்வேர்டை வந்து சேவ் பண்ணிக்கவா இல்லை வேண்டாமான்னு கேட்குது. எனக்கு சேவ்லாம் பண்ண நாட் நோட்டு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் யுவர் இமெயில்னு கேட்குது. இமெயில் வந்து தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஃபினிஷ் சைனிங் அப் அப்படின்னு இருக்குது. அதாவது முடிஞ்சது. ஸோ இப்போ சைன் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிரியேட்டிங் யுவர் அக்கௌண்ட், உங்கள் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதில் என்ன கேட்குன்னா, டு யூ ஆல்ரெடி ஹேவ் அ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்குது. எஸ் ஃபைண்ட் மை அக்கௌண்ட் இருக்குது. நோ கிரியேட் எ நியூ அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நோவே கொடுத்துக்குவோம். ஸோ இப்போ நான் மொபைலில் வந்து ஏற்கனவே இந்த மொபைல் நம்பரை கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுனால ரெண்டாவது வந்து என்னால் பண்ண முடியலை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வராது. ஸோ ஒருவேளை இப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேறு மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் க்ரியேட் ஆயிரும். ஸோ இது முடிஞ்ச பிறகு மறுபடியும் என்ன கேட்குன்னா, மெயில் ஐடியில் வந்து கன்ஃபார்ம் பண்ணவா அல்லது கன்ஃபார்ம் வித் கோடா அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து மெயில் எதுவுமே கொடுக்க வேணாம். கீழே வந்து கன்ஃபார்ம் வித் கோட் இன்ஸ்டெட் அப்படின்றது இதை கொடுத்துக்கலாம். கொடுத்தோடனே இந்த இடத்துல வந்து ஒரு கோடு வந்து நமக்கு மெசேஜில் வந்திருக்கும். அந்த கோடை வந்து நம்ம இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக ஆட் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு கேட்கு. உங்களுடைய ஃபோட்டோ வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு இமேஜை வந்து செட் பண்ணிக்கலாம், அதில் தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ இதில் வந்து ஒரு இமேஜை செட் பண்ணிக்கிறேன். சூஸ் ஃப்ரம் கேலரி அல்லது டேக் ஃபோட்டோ. அதாவது லைவாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே உங்கள் செல்லில் வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து அதிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் இன்னும் அடிஷ்னல் செட்டிங்கும் இருக்குது. இந்த இமேஜை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லாக் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்னா, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் லாக் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய இமேஜையோ அல்லது உங்களுடைய இன்ஃபர்மேஷனையோ எடுத்து வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. அந்த இமேஜ் வந்து லாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைல் லாக் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சனாக இருந்தால் ப்ரொஃபைல் லாக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களோட இமேஜை டவுன்லோட் பண்ணி வேறு ஒருத்தர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை வந்து அதில் ஆட் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலையும் அதில் போடலாம். ஸோ அதனால் நீங்கள் ப்ரொஃபைல் லாக் வந்து போட்டுக்கிறது நல்லது.